துலா ராசிக்கு துலா ராசிக்கு 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வேலையில் அதிகமான அழுத்தத்தை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்து சனி இருக்கிறவர் 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் இது வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ இவங்களுக்கு துலா ராசிக்கு நிறைய எதிரிகள் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த தொந்தரவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முறியடிச்சிருவார். ஆனால் நீங்கள் புதுசாக கடன் வாங்குறப்போ ரொம்ப நீங்கள் யோசிக்கணும். ஏற்கனவே துளாராசிக்காரங்க கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு பிரச்சனையே கொடுக்கும். உங்களுக்கு கடன்லேருந்து மீள முடியாமல் தவிப்பீங்க. இப்போ புதுசாக கடன் வாங்குறப்ப கொஞ்சம் நீங்கள் யோசித்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது வரைக்கும் திருமணமாகாத துளாராசிக்காரங்களுக்கு நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் அமர்றாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்படியே கடைசி வரைக்கும் நான் அடிமை வேலை தான் பார்க்கணுமா, சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் துளாராசிக்கு நிறைய பேத்துக்கு இப்போ வரும். 10ல் குரு உட்காந்துனே அந்த நினப்பு தான் முதல்ல வரும். ஆனால் சனிவாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. இப்போ துளாராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாருங்கள், தூக்கம் ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். படுத்தோம்னா தூக்கமே வராது. ஆனால் பாருங்கள், வேலைக்கு போகிறப்ப தூக்கம் அதிகமாக வரும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6, 7, 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வக்ரமாவார். ஆனால் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்ரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள், இந்த வக்ர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். இது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி இரவு வக்ரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்ரகதியிலேயே இயங்குறாரு. வக்ரகதினாலே பாருங்கள், நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்ரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்ர காலங்கள் சொல்லக்கூடியது குரு பகவானைய உச்ச குருவோட பார்வை அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. துலா ராசிக்கு துலா ராசிக்கு 4, 5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வேலையில் அதிகமான அழுத்தத்தை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்து சனி இருக்கிறவர் 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் இது வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ இவங்களுக்கு துலா ராசிக்கு நிறைய எதிரிகள் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த தொந்தரவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முறியடிச்சிருவார். அப்போ எதிரிகளே இல்லையா அப்படின்னு கேட்டால் பழைய எதிரிகள் தான் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், புதுசாக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் துளாராசிக்காரங்களுக்கு 3, 6 கூடிய குருபகனுடைய பார்வையும் இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல படுது. இப்போ புதியதாக எதிரிகள் வருவாங்க.
அதே நேரங்களில் புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய துளாராசியானது இருக்குது. அந்த புதுசாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து சுபகாரியங்களுக்காக பயன்படும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்த பக்கம் சனியை பார்க்குறதுனால ஏதாவது ஒன்று தொழில் பண்ணணும், அதுக்காக நம்ம போய் நகையை அடகு வச்சு கடன் வாங்குவோமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஏதாவது இடம் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், நமக்கு இன்னைக்கு தேவை நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பயன்படும்ல. ஏன்னா குருவோட பார்வை அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வரும். நம்ம நகையை வீட்டில் வச்சு நம்ம வந்து கொஞ்சமாவது அடகு வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் வீடு வாங்குவோம், இல்லை வீடு கட்டுவோம், இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து புதுசாக கடன் வாங்குறப்போ வந்து ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏற்கனவே வந்து துளாராசிக்காரங்க வந்து கடனே வந்து வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கும். உங்களுக்கு வந்து கடன்லேருந்து மீள முடியாமல் தவிப்பீங்க. இப்போ புதுசாக கடன் வாங்குறப்ப கொஞ்சம் நீங்கள் யோசித்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது வரைக்கும் திருமணமாகாத துளாராசிக்காரங்களுக்கு, ஏன்னா அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து சனியோடைய பார்வைப்படுது, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வைப்படுறதுனால நீங்கள் திருமண காரியங்கள் கூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடையாது, பிறந்தவங்களுக்கு உடன்பிற சகோதரர்களுக்கும் பாருங்கள் திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் அமர்றாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்படியே கடைசி வரைக்கும் நான் அடிமை வேலை தான் பார்க்கணுமா, சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து துளாராசிக்கு நிறைய பேத்துக்கு இப்போ வரும். 10ல் குரு உட்காந்துனே அந்த நினப்பு தான் முதல்ல வரும். அதனால் அவசரப்பட்டு இப்போ நீங்கள் வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சனியோட பார்வை பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது பண விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே நேரம் சனி வந்து வக்ரத்தில் இருக்கிறப்ப தான் பாருங்கள் அதிக அளவில் வந்து பண லாபத்தை கொடுப்பாரு. நிறைய நீங்கள் வேலை பார்க்குறப்பே பாருங்களேன், இது வரைக்கும் சம்பளம் குறைவாக இருந்தால் கூட இந்த வக்ர சனி காலங்களில் தான் பாருங்கள் சம்பள உயர்வு கூட ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அதிகமாக உழைப்புக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் சனிவாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. இப்போ துளாராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாருங்கள் தூக்கம் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். படுத்தோம்னா தூக்கமே வராது. ஆனால் பாருங்கள் வேலைக்கு போகிறப்ப தூக்கம் அதிகமாக வரும். அப்போ இந்த நிலைமை எல்லாமே மாறக்கூடிய அமைப்பில் தான் சனிவாவுடைய வக்ர காலங்கள் இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு வந்து சில நேரங்களில் பாருங்கள் அர்ச்சகர் இருப்பாங்க நம்ம பைரவர் பக்கத்தில். அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை காலையில் போய் பருப்பு 1 கிலோ வாங்கி ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் கூட பண்ணால் போதும். உங்களுடைய வருமானங்கள் தடையில்லாமல் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் வரக்கூடிய பிரச்சனைகளும் சனி வக்ர காலங்களில் வராமல், சனி வக்ரம் முழுவதுமே நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவில் தான் சனி வக்ர பயிற்சியானது இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம், அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1, 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1, 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது, இன்னொன்று இந்த சனி வக்ர காலங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள் நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய அந்த வக்ரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையாக சொன்னீங்கம்மா. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.